டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாமே எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாலும் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாருக்குமே கடைகளில் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க. அதோட டேஸ்ட்டுக்கு அவங்க ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டாங்க. இன்னைக்கு அந்த டேஸ்ட்டில் வீட்டில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை பக்கமே நீங்கள் போக வேண்டாம். வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் இடை உணவு தான் பார்க்க போகிறோம். அந்த இடை உணவுக்கு இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ 1/2 கிலோ எடுத்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி இதை எடுத்து தனியாக இந்த மாதிரி தட்டில் மாற்றிடலாம். நல்லா சூடாக இருக்குது, ஆறட்டும். நம்ம எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துடலாம். தோலை பூரா உரிச்சிடலாம். அப்படி எல்லாத்தையுமே உரித்து தனியாக வச்சுருங்க. உருளைக்கிழங்கு எடுத்து இப்போ நம்ம அதை மசிக்கணும். அதுக்காக சின்ன இந்த மாதிரி குடுவையான பாத்திரத்தில் உள்ளே போட்டு எல்லாத்தையும் மசிச்சுக்கிடுவோம். நல்லா நசுக்கி விட்ருங்க. மசிக்கணுமா? அது நசுக்கி மசிச்சிருங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசிகளோடு சேர்த்துருவோம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தூள் உப்பு அதையும் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சுக்குவோம் கைட்டை. இப்போ நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோதான், லேசாக இந்த அளவுக்கு உள்ளங்கை குழி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவோம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் சொல்கிறேன் அந்த மெத்தடுக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கிறணும். இப்போ நல்லா அந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு, நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. தண்ணி அதுக்கடுத்து நமக்கு ஒரு 50 மில்லிக்கு மேலே தேவைப்பட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு, அதாவது நல்லா விரல் வச்சு அந்த அளவுக்கு பதியணும். வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படியே இப்படி நல்லா நைஸாக உருட்டிக்கிடணும். இந்த அளவுக்கு நைஸாக உருட்டிடணும். ஒரு பால் சைஸுக்கு உருட்டிட்டு அப்படியேவும் நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதுபோல் நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா பாலை நல்லா உருட்டிடுங்க. நல்லா உருட்டியாச்சு. இந்த சைஸில் உருட்டி இருந்தால் போதும், ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். இந்த அளவுக்கு உருட்டிடுங்க. அப்படியே எடுத்து தட்டில் வச்சுருங்க. இதுபோல் இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கு மாவையும் நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பாதி அளவு உருட்டியாச்சு. ஒரு ரவுண்டுக்கு தேவையான அளவு நான் உருட்டி இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம கையில் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்ருங்க. நல்லா தரன்னு கொதிக்கணும். தண்ணி நம்ம கொதிச்சதுக்கு பிறகு இங்கே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அடுப்பு அப்படியே மீடியத்துக்கு மாற்றிடுங்க. அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிட்டு அந்த தண்ணியை நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயை தண்ணியில் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக இருக்கும். இப்போ சூடாக இருக்கிறதுல உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே இறக்கிடலாம். எல்லா உருண்டைகளையும் உள்ளே இறக்கிடுங்க. அந்த தண்ணியிலையும் நல்லா வேகணும். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு உருண்டையெல்லாம் இந்த தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷம் ஆனோடனே அது நல்லா வெந்து வரும்போது ஒரு உருண்டையெல்லாம் கொஞ்சம் அப்படி மேலே வர ஆரம்பிக்கும். நல்லா வரட்டும். இப்போ நமக்கு எல்லா உருண்டைகளும் நல்லா அப்படி அந்த சூடுலேயே வெந்து நல்லா எல்லாமே மேலே எலும்பி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வரட்டும். இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு எல்லா உருண்டைகளையும் நல்லா மேலே எந்திரிச்சு வந்துருச்சு. அதை லேசாக அப்படியே கலந்து விடுங்க. ஆமாம், இப்போ நமக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் மட்டும் அதில் உள்ள வேகட்டும். இப்போ அது நல்லா சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல சூடில் தான் போடணும். அதனால் நமக்கு அதெல்லாம் கரைஞ்சிரும்னு ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அதை இறுக்கி பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம உருண்டைகளை போட்டு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. நல்லா அளவுக்கு வெந்த உடனே அதை அப்படியே அரிச்சிட்டு பக்கத்தில் பச்சை தண்ணி, அதாவது சூடு இல்லாத தண்ணி பக்கத்தில், அதில் அப்படியே அரிச்சு உள்ளே போட்டுருங்க. இந்த சுடு தண்ணியில் வெந்ததை அப்படியே எடுத்து
இந்த சாதாரண தண்ணியில் உள்ளே போட்டுருங்க. இதே போல் எல்லாத்தையுமே அரிச்சு உள்ளே போட்டு பச்சை தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் போட்டோடனே அதையும் நம்ம அரிச்சு எடுத்துடலாம். இப்படி அரிச்சு எடுத்துட்டு அப்படியே ஒரு தட்டில் தனியாக மாற்றிடுங்க. அந்த உருண்டை எல்லாத்தையுமே தனியாக எடுத்துருங்க. ஒரு நிமிஷம் தான் அந்த பச்சை தண்ணியில் போட்டு அந்த உருண்டை எல்லாம் தனியாக அந்த மாதிரி எடுத்துருங்க. போட்டு தண்ணியை வடிய வச்சுருங்க. ஒரு அந்த மாதிரி கண்ணாக இருக்க தட்டில் போட்டு தண்ணியை வடிய வச்சுருங்க. ஆறட்டும். அப்படியே எடுத்து ஆற வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணி ஆற வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த உருண்டைகள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா கலவைக்கு தகுந்தாப்புல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ஒரு 3 பெரிய வெள்ளை பூண்டு இந்த அளவுக்கு நல்லா பொடுசாக நல்லா வெட்டி வச்சுருக்கணும். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். அதேமாரி பச்சை மிளகா 2 பச்சை மிளகா அதேமாரி பொடுசாக நல்லா நொறுக்கி வச்சுருக்கோம். இதேமாரி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு இஞ்சி அளவுக்கு துண்டு எடுத்து அதையும் நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மல்லித்தலை இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கொத்து எடுத்து நல்லா பொடுசாக நுணுக்கி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூனு காஷ்மீர் சில்லி தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, சோயா சாஸு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, இது டொமேட்டோ சாஸு 1 டேபிள் ஸ்பூனு, தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு இந்த மசாலுக்கு மட்டும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்தாச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 50 ml எண்ணெயை நல்லா சுட வைக்க போகிறோம். 50 ml நல்லா அந்த கரண்டியில் சூடாகிட்டு இருக்கு. நல்லா சுடட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடணும். நல்லா சூடானோடனே அப்படியே அந்த எண்ணெய் அந்த கரண்டிலேருந்து எடுத்துருங்க. இப்போ நல்லா சூடான எண்ணெயை அப்படியே கொண்டு வந்து இந்த மசாலில் சேர்த்துருங்க. மசாலா சேர்த்துருங்க. அவ்வளோதான். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துருங்க எண்ணெயை. எப்பயுமே நம்ம அந்த எண்ணெயில் தான் மசால் போடுவோம். இன்றைக்கி நம்ம மசாலில் எண்ணெயை சுட வச்சு ஊற்றிருக்கோம். எதுக்காகனா மசால் ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது, கறி போயிடக்கூடாது. அதுக்காக தான். இப்போ அந்த எண்ணெயும் மசால் நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு உருண்டை எல்லாத்தையுமே நல்லா ஆறிடுச்சு. ஆறின உருண்டைகளை எடுத்து அந்த மசாலில் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே லேசாக பொண்ணும் போல் நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி செவன்னு நல்லா ஒட்டி வரும் மசாலு. நம்ம உருளைக்கிழங்கு உருண்டையெல்லாம் நல்லா மசாலில் பரட்டியாச்சு. சூப்பராக பரட்டியாச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான இடை உணவு, அருமையான இடை உணவு. நல்லா உருளைக்கிழங்கு உருண்டை நல்லா சூப்பராக வெந்து அதில் நல்லா மசாலா ரெடி ஆகிருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே அப்படியே அம்சமாக இருக்கு. நல்ல ஒரு அருமையான சுவையில் இருக்குது. சுவைனா அள்ளுது. இது சாப்பிடும்போது இந்த துள்ளாத மனமும் துள்ளுது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இதுபோல் ஒரு பண்டத்தை நீங்கள் தயார் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு மகிழ்ந்துருங்க. இதுபோல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.